வீட்டுக்குள்ள செடி காய் இருக்குது, பீங்காய் இருக்குது, பீங்காய் இருக்குது பாருங்க இருக்கிறா. 4 காய் இருக்குது, 4 காய் இருக்குது, பீங்காய் இருக்குது. அடுத்து குழம்பு வைக்கலாம். அப்பவே குழம்பு வைக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். பீங்காய் பாருங்க இப்படி காய் இது மாதிரி சொல்லி. எத்தனை காய் பட்டி? 3 காய். 3 காய் எடுத்துக்கிறேன். 3 காய் இது. அடுத்ததுதான் இன்னும் இருக்குது. இது நாளைக்கு எடுத்துக்கலாம். இது இன்னைக்கு போதும். உள்ள இன்னொன்று இருந்துச்சு பாருங்க பாட்டி. அதுதாங்க கையிலே போதும். இருக்குது சாமி. அது 4 அரைச்சிக்கா பாருங்க இருக்குதுன்னா இருக்குது. அதோட இன்னும் 2 காய் சேர்ந்துருக்குது. அப்படியா? அது இல்லை பாட்டி, கீழே பாருங்க, கீழே பாருங்க. அது இல்லை பாட்டி, இன்னொன்று அதுக்குள்ளேயே கீழே ஒன்று இருக்குது இருந்தது பாருங்க. பெரிய காயாக இருந்துச்சு பாருங்க. அதான் நினைக்கிறேன், பிஞ்சு காய். இன்னும் அதுலேயே கீழே பாருங்க, பெரிய காய் இல்லையா? அதுதான். அந்த பார்த்தீங்களா, நல்ல பெரிய காய். அதான் அறுத்துருங்க. இதை பட்டி எடுத்துருங்க. அது செடியிலே இருந்து முத்தி போயிடும். இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டெப் கூட அப்படியே இருக்கும். இருசாமி பிஞ்சா பாட்டி? அப்படியா? சரி வேண்டாம் பாட்டி, அப்போ அது விட்டுருங்க. சரி பாட்டி. நாளைக்கு நாளான்னைக்கு கூட ஸ்பெஷலாக இருக்குது. ஸ்பெஷலாக செய்யலாம். காய் 5-6 காய் இருக்குது. பெரிய உண்டை பரிசு அப்போ எடுத்து குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்குது. பீங்காய் பெருசாக எடுத்து பிஞ்சு காய். அப்பா வணக்கம். எல்லாத்தையும் காமிச்சிருங்க பாட்டி, எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிருங்க. நீங்களும் இப்படி அறுத்து ஸ்பெஷலாக காய் சமையல் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குது. குழம்பு வணக்கினாலும் நல்லாயிருக்கு, கடைஞ்சாலும் நல்லாயிருக்கு. காய் செடிதான் இதுக்கு உரமெல்லாம் போடுறது, மருந்து அடிக்கிறது இல்லை. வீட்டு காய் அடிக்கிறதுல பிங்கைடே இப்போ காய் எடுத்தாரு. இது மருந்து அடிக்காத சும்மா அப்படியே ஆரோக்கியமாக வந்த காய். இது மருந்து அடிக்கல, ஒரு எதுவும் போடாத காய் சூப்பராக இருக்குது. காட்டில் இருக்க தம்பி குட்டி காய் பறிச்சுட்டான். மருந்து காய் மருந்து அடிச்சிருப்பாங்க. மருந்து அடிக்காத காய் கொண்டாந்துருங்க பாட்டி, வேலை கொண்டாந்துருங்க. 5 காய் இருக்கு. சரி பாட்டி. பாட்டி சரி அப்பா, காயெல்லாம் அடிச்சுட்டேன். இன்னும் போய் பொரியல் செய்ய வேண்டியதான். நன்றி, வணக்கம், நன்றி. நான் பாட்டி வந்து உங்களுக்கு எப்போதும் நம்மளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக நல்லா நன்றி, வணக்கம், நல்லா இருப்பீங்க. என்னை மறக்காம